இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ சென்னை பாரம்பரியமிக்க பல்லாவரம் சந்தை. இது கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பல்லாவரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 1 or 2 கிலோமீட்டர்ஸ். அதே போல் திரிசூலம் ரயில்வே ஸ்டேஷன் அது பக்கத்தில் ஒரு ரோடு போவோம், லெவல் கிராசிங். அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி பல்லாவரம் எண்டு வரைக்கும் போவோம். ஸோ அங்கேருந்து வந்தீங்கன்னா ஈஸி உங்களுக்கு. பல்லாவரத்துலேருந்து வரதை விட திரிசூலம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி நடந்து வந்தீங்கன்னா ஒரு 1 or 2 கிலோமீட்டர்ஸ்க்கு இந்த சந்தை இருக்கும். இது வெள்ளிக்கிழமையில் மட்டும்தான் இந்த சந்தை போடுவாங்க. இங்கே வெளியே கிடைக்காத எந்த ஒரு அரிய பொருளையும் இங்கே நீங்கள் வாங்கலாம். ரொம்ப ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸில் இங்கே நீங்கள் எல்லாமே வாங்க முடியும். இது காலையில் ஒரு 9 ஆரம்பித்து நைட்டு ஒரு 11-12 வரைக்கும் கூட இருக்கும், கூட்டத்தை பொறுத்து. இது நீங்கள் டே டைமில் வரதை விட ஈவினிங்கில் வந்தீங்கன்னா க்ரௌடு அந்த அளவுக்கு இருக்காது. கொஞ்சம் பொறுமையாக எல்லா கடையிலையும் உங்களுக்கு தேவையான பொருளை நல்ல பார்கெயின் பண்ணி வாங்க முடியும். இங்கே இருக்க வியாபாரிங்க பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்துலாம் கூட இங்கே சேல் பண்ணுறதை பார்க்க முடியுது. அவங்க வாரம் ஃபுல்லாக வேலை செய்கிற இதில் கிடைக்கிற வருமானத்தை இங்கே ஒரே நாளில் ஏர்ன் பண்ணுறதா சொல்கிறாங்க. அந்த அளவு ரொம்ப இங்கே சேல்ஸ் அதிகமாக நடக்குது. மக்களோட ஆதரவும் ரொம்ப அதிகமாக இருக்குது இங்கே. இது ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸில் இங்கே வாங்கலாம். உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான சோஃபா, கட்டில், பீரோ அதெல்லாமல் இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் எலக்ட்ரானிக் ஐட்டம், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின்லாம் கூட இருக்குது. எல்லாமே அவங்க சொல்கிற ப்ரைஸு ஸ்டார்டிங்கில் அதிகமாக சொல்லுவாங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பார்கெயின் பண்ணுறீங்களோ அந்தளவு உங்களுக்கு ஒரு நல்ல பெஸ்ட்டு ப்ரைஸ்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அவங்களே டெலிவரியும் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு ஏற்ற மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே ப்ரொவிஷன்லாமே எல்லாமே சீப்பாக இருக்குது. வெளியே வாங்குறத விட இங்கே ஹோல்சேல் விலையிலே வாங்க முடியுது எல்லாமே. அது இல்லாமல் சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் இங்கே இருக்குது. இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் அந்த மாதிரி ஸ்டீல் சம்மந்தப்பட்ட எல்லா ஐட்டமும் வெளியே நம்ம எங்கே தேடியும் கிடைக்காத ரொம்ப அரிய பொருள்லாம் கூட இங்கே நம்ம வாங்க முடியுது. இந்த ரோடு ரொம்ப ஒரு பெரிய ரோடு. திரிசூலம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது முடிகிற இடம் பார்த்திங்கன்னா பல்லாவரம் பஸ் ஸ்டாண்டு. கிட்டத்தட்ட ஒரு பஸ் ஸ்டாப்பே ஃபுல்லாக கவர் ஆகுது இந்த ரோடு. அவ்வளோ லென்த்தியான ரோடு. வெள்ளிக்கிழமையில் மட்டும் சந்தை போடுறதுக்கு இங்கே பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. மற்ற நாளில் இந்த ரோடு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். 2 வீலரில் போகிறவங்க யூஸ் பண்ணிடுறாங்க இந்த ரோடு, மெயின் ரோடில் சிக்னல் அவாய்ட் பண்ணுறதுக்காக. பெட் அனிமல்ஸ்லாம் கூட இங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸ்லேயே கிடைக்குது. டாகு எல்லாமே இங்கே இருக்குது. டாகு அதே போல் கோழி எல்லாமே ரொம்ப கம்மி ப்ரைஸ்லேயே இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க. ஹெல்மெட்டு அதுவும் பிராண்டட் ஹெல்மெட்டு கம்மி ப்ரைஸ்லேயே இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க. இங்கே சைக்கிள்லாமும் ரொம்ப கம்மி ரேட்டில் கொடுக்குறாங்க. 4000லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. வெளியே ஷோரூமில் 8000 விற்கிற சைக்கிள் இங்கே ஒரு
4000 3500 அந்த மாதிரி கம்மி ரேட்லேயே இங்கே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த சந்தை இன்னைக்கு நேற்று ஆரம்பித்ததில் ரொம்ப பல வருஷமாக இங்கே போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பல்லாவரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ரொம்ப ஒரு நெருக்கடியான தெருவில் வச்சுருந்துருக்காங்க. இப்போ தான் இந்த ஒரு பெரிய ரோடு வந்து இந்த சந்தைக்கு போடுறதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அமைஞ்சிருக்கு. இங்கே 2 வீலர்லேயே வரலாம். அதுக்கு வந்து ஒரு 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க இந்த மெயின் என்ட்ரன்ஸ்லேயே பார்க்கிங் சார்ஜ். ஆனால் 2 வீலரில் வர்றதை விட நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு க்ரௌடு இருக்கும் டே டைமில். மெயின் க்ரௌடு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கட்டில் பீரோ அதெல்லாம் வந்து டெலிவரி பண்ணுறதுக்காக நிறைய வண்டிங்க உள்ளே வரும். வேனு இந்த மாதிரி ஆட்டோ எல்லாமே ரொம்ப வந்து டிராஃபிக் ஜாம் பண்ணக்கூடிய ஏரியா இது. ஈவினிங் டைமில் அந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்காது. நீங்கள் வர பிளான் பண்ணிங்கன்னா டேவோட ஈவினிங்கில் ஒரு 5 o'clock 6 o'clock மேலே வந்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த மதுரை ஃபேமஸ் ஜிகிர்தண்டா அந்த ஷாப் இங்கே போட்டிருக்காங்க. அதுவும் வந்து நல்ல ஒரு டேஸ்டியான ஜிகிர்தண்டா நீங்கள் குடிக்கணுன்னா இங்கே ட்ரை பண்ணலாம். இது வந்து 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வண்டிங்க தான் டே டைமில் ரொம்ப அதிகமாக இருக்கும் டிராஃபிக். இங்கே நடக்கக்கூட முடியாது, அவ்வளோ டிராஃபிக் இருக்கும். அது எல்லாமே ஈவினிங்கில் இருக்காது, டேயில் மட்டும்தான் டிராஃபிக் ஓவராக இருக்கும். இங்கே பேண்ட் ஷர்ட்ஸு அது எல்லாமே ரொம்ப ரேட்டு கம்மியிலே பார்க்க முடியுது, ஜீன்ஸ்லேருந்து எல்லாமே. கருவாடெல்லாம் இங்கே எக்கச்சக்கமாக இருக்குது. கருவாடு, நெத்திலி அது எல்லாமே வந்து வெளியே விற்கிறதுல ரேட்டை விட இங்கே பாதி ரேட்லேயே கிடைக்குது. ஏன்னா ஹோல்சேல்ன்ற ப்ரைஸுன்றதுனால ரொம்ப கம்மி ரேட்லேயே பர்ச்சேஸ் பண்ணலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மேக்ஸிமம் பார்கெயின் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கம்மி ரேட்டில் நீங்கள் வந்து இங்கே இருக்க எல்லா பொருளையும் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இந்த சைட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த செடிங்கள்லாம் அவைலபிளாக இருக்கும். எல்லாம் குரோட்டன்ஸு அது எல்லாம் இந்த மெயின் என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருப்பாங்க. அது இல்லாமல் பேரட் இது எல்லாம் ஒரு தனி சைடில் இங்கே இருக்கும். இங்கே நிறைய திருட்டு பொருளையும் சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் உஷாராக பார்த்து வாங்குற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாட்சு, செல்ஃபோனு அது இல்லாமல் இந்த சேல் பண்ணுறாங்க இங்கே. அது நிறைய திருட்டு போன பொருளாக கூட இருக்கலாம். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து உஷாராக வாங்குங்க. எதுக்குமே இங்கே வாரண்ட்டி கேரண்டி எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்குறதுல தான் இருக்குது. ஏன்னா திரும்ப நீங்கள் வாங்கின பொருள் அந்த கடை இருக்குமான்னு இங்கே தெரியாது. எதுக்குமே வந்து ஒரு கேரண்டி இல்லை.
இந்த சந்தைக்கு நீங்கள் வரணுன்னா திரிசூலம் ரயில்வே ஸ்டேஷனும் திரிசூலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து வரலாம். அப்படி இல்லை பல்லாவரத்துலேருந்து வரீங்கன்னா பல்லாவரம் பஸ் ஸ்டாப்லேருந்து நடந்து வர மாதிரி இருக்கும். எப்படியும் நீங்கள் ஒரு 1 or 2 kilometers நடக்கணும். இந்த சந்தை ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா. இந்த சேனலில் இது போல் ட்ராவல் ரிலேட்டட் விலாகு அது இல்லாமல் டெம்பிள் விலாக்லாம் வரும். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். திரும்ப வேறு ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.